வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பல்வகை முறையிலான வேளாண் விரிவாக்கம் குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சாந்தஷீலா தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மிளகாய் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டார வேளாண்மையாளர் வி பாலமுருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடு மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் குறித்து டாக்டர் கே பாலகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மிளகாய் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி வி பாலமுருகன். இவர் தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரத்தை சேர்ந்தவராவார். கடந்த 5 ஆண்டுகளாக மிளகாய் சாகுபடி செய்து வரும் இவர் தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின்படி சொட்டு நீர் பாசனம் அமைத்தும் நாற்றங்கால் பராமரிப்பினை முறையாக மேற்கொண்டு தானே நாற்றங்கால் உற்பத்தி செய்து நடவும் செய்து பயிர் மகசூலுக்கு தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தகவல் தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு அதன் மூலம் விற்பனை செய்து அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, வணக்கம். வணக்கம்மா. நான் குள்ளப்புறம் விவசாய கல்லூரியிலிருந்து வரோம். என் பேர் தேவிகா. உங்கள் பேர்? பாலமுருகன். மிளகாய் சாகுபடி எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக மிளகாய் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் இதர பயிர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, துவரை, வாழை போல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேம்மா. எவ்வளோ ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கீங்க? மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் துவரை ஒரு 2 ஏக்கர் பண்ணியிருக்கேன். வாழை, தக்காளி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரகம் பயன்படுத்தியிருக்கீங்க? இது வந்து உயர் ரக ஒட்டு ரகமான புல்லட்னு சொல்லிட்டு இது ஒரு ரகம். இது வந்து இந்த மழை காலங்களுக்கு ரொம்ப உகந்த பயிர். இந்த சம்பா ரகம் போட்டோம்னா இந்த மழை காலங்களில் இது கொஞ்சம் தாங்காது. இது கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நல்லா வரும். அதுக்காக விலையும் வந்து அந்த சம்பாவை காட்டிலையும் இந்த ரகம் வந்து நல்ல இந்த நேரத்தில் வந்து நல்ல விலை கிடைக்கக்கூடியது. இது வந்து ஒரு 75 நாளில் நமக்கு ஈல்டு வந்துடும். நட்ட 75வது நாளில் இது நமக்கு வந்து ஈல்டுக்கு வந்துடும். விதை நேர்த்தி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம்மா. நாங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணும்போது ஆற்றாங்காலில் சூடோமோனாஸ், அசோஸ்பைர்லாம், பாஸ்டோ பாக்டீரியா எல்லாம் போட்டு நாங்கள் அதை விதை நேர்த்தி பண்ணுறோம். நூல் புழுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வேப்ப முன்னாக்கு, கரைச்சல் இந்த மாதிரி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிலம் தயாரிக்கிறது, நாற்று நடுறது, அதை பற்றி? நிலம் தயாரிக்கும் போது நாங்கள் முந்தி ஆட்டுக்கெடை போடுவோம். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஆடு வந்து கெடை அமைத்திடுவோம். பின்ன இது வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணியிருக்கோம்.
அதனால் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியான நீர் இருந்தால் போதும் இந்த பயிர் நல்லா வருது. முன்னாடி நிலம் வந்து தயாரிக்கும் போது நிலத்தை வந்து சமப்படுத்திடுவோம், லெவலிங் பண்ணிடுவோம், நல்ல உழவு போட்டு நல்லபடியாக இதை கொண்டு வரோம். இதில் வரும் பூச்சி நோய்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? பூச்சி நோய்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்டு மிளகாய் செடியை பொறுத்த மட்டுக்கும். இதுக்கு வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இப்போ ஆர்கானிக்கில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வேப்ப முன்னாக்கு இது மாதிரி மைக்ரோ நியூட்ரண்ட்டு கேவிகேல போய் பக்கத்தில் எங்களுக்கு வந்து காமாட்சிபுரத்தில் விவசாய ஆராய்ச்சி இது இருக்குது, அவங்க கேவிகேல போய் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து அந்த அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, என்ன மருந்து தெளிக்க சொல்கிறாங்களோ அதை வாங்கி நாங்கள் தெளிச்சிடுறோம். அறுவடை மற்றும் சாகுதல்? அறுவடை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போது 75வது நாளில் இது வந்து அறுவடைக்கு வந்துடும். 5 நாளைக்கு ஒரு தடவை எடுப்போம். 5 நாளைக்கு ஒரு தடவை எடுப்போம். குறைஞ்சது ஒரு 500 கிலோ 50 மூடை வரைக்கும் வருமா. விற்பனை பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து www.farmily.comனு சொல்லிட்டு ஒரு விவசாய ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது மூலமாக இப்போ நான் வந்து இதை வந்து அதில் பதிவு பண்ணிடுவேன். நான் இதை வந்து இத்தனாம் தேதி எனக்கு வந்து இந்த மிளகாய் வந்து விற்பனைக்கு வருது, இது யார் வாங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மலி மூலமாக நான் வந்து இதை பதிவு பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு தேவைப்படுற சூப்பர் மார்க்கெட்காரங்க இதை வந்து என்னோடய நெட்டில் அணுகுமுறை பண்ணி எங்களுக்கு இத்தனை டன்னு கொடுக்க முடியுமான்னு சொல்லி அதை வந்து கேவிகாயோடைய ஒரு அட்வைஸில் தான் நாங்கள் இதை எல்லாத்தையும் எங்களோட நிறையா விவசாயிகள் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க. அது மூலமாக நிறைய இது மட்டும் இல்லை, மிளகாய் மட்டும் இல்லை, என்னென்ன விவசாயம் உற்பத்தி பண்ணுறோமோ எல்லாத்தையுமே இந்த வலைதளம் மூலமாகவே நாங்கள் விற்பனை செய்கிறோம். ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிது. இது வந்து விவசாயிகள் வந்து இலவசமாக வந்து இந்த வலைத்தளத்தை எந்த விதமான கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். யார் எந்த பயிர் உற்பத்தி பண்ணாலும் அந்த என்ன உற்பத்தி பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஒன்று அதில் நம்ம திறந்து, அது எல்லாமே இலவசம்தான். அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை நம்மளை வந்து எந்த விதமான விவசாயிகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது வாழை பயிர் பண்ணுறேன். இந்த வாழை பயிரை வந்து எனக்கு ஒரு டேட்டில் இது அறுவடை ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த அறுவடை ஆகிற தேதியை வந்து நான் வந்து என்னுடைய வாழை ரகம் வந்து இந்த மாதத்தில் எனக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது, யார் இதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அது பிட்டிங்குன்னு சொல்லி அதில் ஒரு காலம் இருக்குது. அதில் போடும்போது உலகத்தில் இருக்கிற எந்த சூப்பர் மார்க்கெட்காரங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பல கடைக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இது நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா சரி ஓகே, இப்போ நம்ம இவங்க கூட இந்த மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை வந்து நம்மகிட்ட வந்து உறுதியான முறையில் விவசாயிக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த டயத்தில் வந்து அவங்க காய் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அது மாதிரி விற்பனை செய்கிறவங்களுக்கும் வந்து விலை ஏற்ற வித்தியாசம் இல்லாமல் அதை வந்து ஒரு அவங்களுக்கும் லாபம் அடைவாங்க. அப்படி வாங்கும்போது விவசாயிக்கு வந்து உறுதியாக இந்த ஒரு ரேட்டு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லலாம், வாங்குறவங்க இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரேட்டு வரும்போது 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாச்சுன்னா அடுத்த ஜனவரி மாதம் வருதுன்னா அது உறுதியான ஒரு விலையாக இருக்கும், அதில் ஏற்ற வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ சொல்லியிருக்கீங்க சார், இது மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. மேலும் விவரங்கள் பெற விவசாயி வி பாலமுருகன் அவர்களை 09750952962 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பொருளாதார ரீதியாக துணை புரிவது கால்நடை வளர்ப்பாகும். இந்த கால்நடை வளர்ப்பில் பல்வேறு நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இதனை முறையாக பண்ணை பராமரிப்பு, மருத்துவ சிகிச்சை, நோய் தடுப்பு போன்றவற்றை மேற்கொள்ளும் போது இதனை தடுக்கலாம்.
அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடுகள் மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம். நமது நாடு ஒரு விவசாய நாடு. இந்நாட்டில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு கிராமப்புறங்களில் உள்ள பொருளாதாரத்தை உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய பொருளாதாரமிக்க ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு தொழில்களுக்கு சில நோய்கள் தடைக்கற்களாக விளங்குகின்றன. அத்தகைய நோய்களில் காசநோய் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இக்காச நோயானது ஆடுகளையும் மாடுகளையும் மனிதனையும் தாக்கவல்ல ஒரு கொடிய நோயாகும். இந்நோயானது மைக்கோபாக்டீரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாக்களால் ஏற்படுத்தப்படுகிறது. இந்நோயானது மனிதனின் ஆடு மாடுகளில் மிகப்பெரிய பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துகின்றன. இவை நுரையீரல், நிணநீர் கட்டிகள், மண்ணீரல், கல்லீரல், குடல், மூளைச்சவ்வுகள் மற்றும் நீண்ட எலும்புகளை பாதித்து காசநோய் கட்டிகளை ஏற்படுத்துகின்றன. பொதுவாக இந்நோயானது தீவன பற்றாக்குறை மற்றும் சரிவிகித சத்து உள்ள தீவனம் அளிக்காத காரணத்தினால் இந்நோய் ஏற்படுகிறது. பொதுவாக தீவன பற்றாக்குறை ஏற்படும் போது ஆடு மாடுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுவதால் காசநோய் மாடுகளையும் ஆடுகளையும் தாக்குகின்றன. மேலும் சுற்றுப்புற சுகாதார குறைவினாலும் இந்நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் குறைந்த இடத்தில் அதிகமான ஆடு மாடுகளை நெருக்கடியாக வளர்க்கும் பொழுது இந்நோய் ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாடுகளுக்கு பரவுகிறது. ஆகவே நல்ல காற்றோட்ட வசதி ஆடு மாடு வளர்க்கப்படும் போது நல்ல காற்றோட்ட வசதி தேவைப்படுகிறது. மேலும் இந்நோய் கிருமியானது நோயுற்ற கால்நடைகளின் சுவாச காற்று, சாணம், சிறுநீர், கருச்சவ்வுகள், கருப்பை திரவங்கள், பால் ஆகியவற்றின் மூலம் வெளியேறுகிறது. ஆகவே ஆரோக்கியமான மாடுகள் இத்தகைய பொருட்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது இந்நோய் ஆரோக்கியமான ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பரவுகிறது. மேலும் நோயுற்ற மாட்டின் பாலை கன்றுக்குட்டிகள் பருகுவதால் இந்நோய் கன்றுக்குட்டிகளுக்கும் பரவுகிறது. மேலும் இந்நோயுற்ற ஆடு மாடுகளில் மூச்சுத்திணறல், காய்ச்சல், மேலும் வாய் மற்றும் மூக்கிலிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். மேலும் இந்நோயுற்ற ஆடு மாடுகள் வலியுடன் இருமிக் கொண்டிருக்கும். இருமல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். மேலும் பால் மடி திசுக்களில் கட்டிகள், காசநோய் கட்டிகள், சிறிய கட்டிகள் தோன்றும். ஆகவே இந்நோயினை நாம் அறவே ஒழித்து விட வேண்டும். இதற்கு நாம் ஆடு மாட்டு பண்ணைகளில் உள்ள அனைத்து கால்நடைகளையும் நாம் நோய் பரிசோதனை செய்து அவற்றை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். இந்நோய் பரிசோதனையானது 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்து நோயுற்ற கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் நாம் சரியான காற்றோட்ட வசதி ஆடு மாடு பண்ணைகளில் ஏற்படுத்த வேண்டும். தீவன தொட்டிகள், ஒவ்வொரு மாட்டுக்கும் தீவன தொட்டிகளும் குடிநீர் தொட்டிகளும் தனித்தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பொதுவான தீவன தொட்டிகளையே பயன்படுத்துவதால் இந்நோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே தனித்தனியான தீவன தொட்டிகளும் குடிநீர் தொட்டிகளும் அளிக்கப்பட வேண்டும். இவ்வாறு மேற்கூறிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த காசநோயை நாம் ஆட்டுப்பண்ணையிலிருந்து மாட்டுப்பண்ணையிலிருந்து விரட்டி பொருளாதார வசதி பெற வாய்ப்பு உள்ளது. மேலும் விவரம் பெற டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை 09176480052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65.4%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0.8 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 194.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 904.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏற்ற பயிர் ரகங்கள், அதனை செயல்விளக்க திட்டங்கள் மூலம் விரிவாக்கம் செய்தல், முன்னோடி விவசாயிகளுக்கு செயல்விளக்க திடல்கள் மூலம் பயிற்சி அளித்தல் போன்ற பல்வகை முறையிலான வேளாண் விரிவாக்க பணிகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பல்வகை முறையிலான வேளாண் விரிவாக்கம் குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சாந்தஷீலா தரும் விளக்கம். இந்த வேளாண் அறிவியல் நிலையம் என்பது இங்கே எதற்காக இருக்கிறது என்றால், எல்லா விவசாயிகளும் இங்கே ஆராய்ச்சி நிலையத்திற்கு வந்து என்ன இருக்குது, எப்படி நடத்தலாம், எப்படி விவசாயம் செய்யலான்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறதோ செஞ்சு பார்க்குறதோ முடியாது. அதனால் இந்த ஆராய்ச்சி நிலையம் என்பது கண்டுபிடிப்புகளை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம், எந்த வகையிலெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு அறிவியல் நிலையம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க.
இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 6 விஞ்ஞானிகள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை வல்லுநர்களாக இருந்தாலும் இந்த நிலையத்திற்கு பணிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து விரிவாக்க பணியை தான் செஞ்சிட்ருக்குறோம். இந்த விரிவாக்க பணியை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பணி திட்டத்தை வந்து ஒரு செயல் திட்டத்தை வந்து வரையறுக்கணும். அந்த செயல் திட்டம் எப்படியெல்லாம் வரையறுக்கலாம் அப்படின்னா, முதல்ல விவசாயிகளுக்கு என்ன குறை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த குறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று நாங்கள் தொடர்பு விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று விவசாயிகள் பதிவில் வந்து தெரிஞ்சுக்குவோம். இன்னொன்று மற்ற அரசு துறைகளான வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, மீன்வளத்துறை, கால்நடைத்துறை இந்த வல்லுநர்கள்ட்ட சந்தித்து இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு முதல்ல ஒரு வரைவு தயாரிப்போம். திட்ட வரைவு தயாரித்து இந்த திட்ட வரைவை வந்து தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கு அனுப்பிச்சு அதோட ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் வந்து இந்த ஊரில் வந்து என்ன செய்யலாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அப்படி முடிவு பண்ணும்போது அது புதிய பயிராக இருக்கலாம், புதிய தொழில்நுட்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஊருக்கு வந்து அது செயல்படுமா, படுத்தப்பட முடியுமா, இந்த ஊருக்கு ஏற்றதாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல வயல்வெளி ஆராய்ச்சி திடல் அமைப்போம். இந்த வயல்வெளி ஆராய்ச்சி திடலில் புதுசாக கொண்டு வர ரகம், விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ரகம், இது இல்லாமல் இன்னும் 2-3 புது ரகங்களையெல்லாம் போட்டு எந்த ரகம் வந்து இந்த ஊருக்கு வந்து ஒத்து வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம். இந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேல் வந்து முன்மாதிரி செயல் விளக்க திடல் ஆய்வை வந்து திருப்பி நாங்கள் மேற்கொள்வோம். இந்த செயல் விளக்க திடல் ஆய்வை நாங்கள் யாரோட நிலங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்வமுள்ள விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களோட திடலில் தான் வந்து இந்த ஆராய்ச்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளும்போது அந்த கடைசியாக அறுவடைக்கு வரும் பொழுது வயல் விழா வந்து நாங்கள் நடத்துவோம். அந்த வயல் விழா நடத்தும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஊர் விவசாயிகள் மற்றும் பக்கத்து ஊர் விவசாயிகளை எல்லாம் வந்து அந்த விழாவிற்கு வர வைக்கணும். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த புதிய ரகத்தோட விளைச்சல் எப்படி இருக்குதுங்கிறது நேரடியாக வந்து பார்ப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு நேரடியாக பார்த்து மனசு திருப்தி பட்டாங்கன்னா தான் அவங்களோட விளைநிலத்தில் அடுத்ததாக அந்த வெரைட்டியை போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வயல் விழாவை வந்து நாங்கள் நடத்துவோம். எப்பயுமே இந்த ஒரு புதிய ரகத்தை வெளியிடும் போது புதுசாக பிரபலப்படுத்துறதுக்கு இந்த வயல் விழா வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பட்டறிவு பயணம். பட்டறிவு பயணம்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற முன்னோடி விவசாயிகள், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற முன்னோடி விவசாயிகளை இன்னும் தொழில்நுட்பங்களை நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விவசாயியோட நிலத்திற்கு அடுத்த மாநிலமாகவோ அடுத்த மாவட்டமாகவோ இருக்கலாம், அந்த விவசாயிகளோட விளைநிலத்திற்கு இங்கிருந்து நாங்கள் சுற்றுப்பயணமாக அவங்கள கூட்டிகிட்டு போய் நேரடியாக அவங்கள பார்க்க வச்சு அந்த விவசாயிகளோட உரையாட வைத்து அந்த தொழில்நுட்பங்கள் இவர்களுக்கு உகந்ததா என்று தெரிஞ்சுக்க சொல்லுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் இங்கே வந்து அவங்களோட நிலத்தில் அந்த தொழில்நுட்பங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் சமீப காலத்தில் வந்து ஒரு காரிஃப் முன்பருவ பெருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை நடத்தினோம். சுமார் ஒரு 850 விவசாயிகள் வந்து இந்த விழாவிற்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவுக்கு வரும்பொழுது விவசாயிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு துறை நிறுவனங்களோட செயல் விளக்கங்களை கொண்டு வந்து செய்ய சொல்லியிருந்தோம். இது போக வங்கி எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வங்கிகளும் வந்திருந்தாங்க. அப்புறம் தனியார் இடுபொருள் நிறுவனங்களும் நிழல் வலை கூடாரங்கள் அமைப்பதற்கான உள்ள முகவர்களும் இயந்திரங்களை இயக்கிறதுக்கு இயந்திரத்துறையிலிருந்தும் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் காமிக்கும்போது மக்கள் ஒரே இடத்துல வந்து இடுபொருள் வாங்குறதுலேருந்து கடைசியாக ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தினோம். இந்த மாதிரி பல்வேறு முறைகளை வந்து நாங்கள் விரிவாக்க முறைகளை பயன்படுத்தி எங்களோட தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அடுத்து வந்து பயிற்சியை பற்றி சொல்ல போகிறேன். நான் 2 வகையான பயிற்சி வந்து எங்கள் வேளாண் வல்லுநர்கள் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து களப்பயிற்சி. களப்பயிற்சி அப்படின்னா என்னென்னா, விவசாயிகளோட இடங்களுக்கு தேடி போய் வல்லுநர்கள் வந்து அங்கேயே வந்து ஒரு செயல் விளக்கத்தை செஞ்சு காமிக்கிறதோ, இல்லை எப்படி நடத்தலாம், அதை இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை புதிய தொழில்நுட்பங்களை அவங்களோட விளைநிலங்களில் எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நேரடியாக அங்கே போய் சொல்லி கொடுக்கறது வந்து களப்பயிற்சி. இன்னொன்று வந்து என்னென்னா நிலைய பயிற்சி. அந்த விவசாயிகளை வந்து நிலையத்திற்கு அழைத்து இங்கே இருக்கிற சோதனை திடல்களை காமிக்கிறதோ, இல்லை இங்கே வந்து செயல் விளக்கம் செஞ்சோ காமிச்சு அவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அவங்க புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறது வந்து நிலைய பயிற்சி. இந்த மாதிரி 2 பயிற்சிகள் மூலமாகவும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்குறோம்.
எங்களது விரிவாக்க பணிகள் பழமையான முறைகளான நாளிதழ்களில் கொடுக்கறது, வானொலியில் கொடுக்கறது இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பங்களான குறுஞ்செய்தியில் கொடுக்கறது, இணையதளம் இப்போ எங்கள் கல்லூரி வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணையதளத்துலேயும் வந்து இந்த மாதிரி வேளாண் சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விரிவாக்கத்தில் இது மட்டும் இல்லாமல் இப்போது தகவல் தொழில்நுட்பங்கள், புதுமையான தகவல் தொழில்நுட்பங்களையும் நாங்கள் பயன்படுத்தி, அது உதாரணத்திற்கு சொல்ல போனோம்னா நம்ம வாட்ஸ்அப்பு, இணையதளங்கள், யூடியூப்பு, இந்த மாதிரி மக்கள் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே அவங்களோட வயலில் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஃபோட்டோ எடுத்து சயின்டிஸ்டோட நம்பர், எல்லார் நம்பருமே இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி சமூக இணையதளத்தில் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். உடனே அவங்க அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கு என்ன, அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்கிறதையும் நாங்கள் உடனே அந்த இணையதளம் மூலமாகவே அந்த விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்துருவோம். இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்களையும் நாங்கள் பயன்படுத்தி இந்த விவசாயத்திற்கு முன்னேற்றத்திற்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இதை எல்லாரும் உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் எம் சாந்தஷீலா அவர்களை 0456722025 மற்றும் 045672322639 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 15/12/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வெங்காய சேமிப்பு பட்டறை குறித்து தேனி மாவட்டம் கோவிந்தாபுரம் வேளாண்மையாளர் SV கோபால்சாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் பண்ணை இயந்திரங்கள் கடன் வழங்கும் திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலக வேளாண் பிரிவு துணை பொது மேலாளர் இ. செல்வசேகரன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆந்தூரியம் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.